ஹலோ காய்ஸ், வணக்கம், வெல்கம். நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்திலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ரைவேட் கம்பெனி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனியிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷனை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பதவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, அசம்பிளி, ப்ரெஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு மொத்தமாக 4 விதமான போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போது இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குவாலிஃபிகேஷனை பொறுத்த மட்டும் வரைக்கும் அவங்க 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி, பிஇ அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தவங்களாக இருந்தாங்கன்னா 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷனை வச்சு அப்ளை பண்ணணும். ஐடிஐ படித்து முடித்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஐடிஐ குவாலிஃபிகேஷனை வச்சு அப்ளை பண்ணணும். ஸோ நான் என்னென்ன படிச்சிருக்காங்களோ அந்தந்த குவாலிஃபிகேஷன் பேசிக்ஸில் நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா வேலை இடம் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பணி நேரம் 8 மணி நேரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை தொடர்ந்து பார்க்கும்போது அனுபவம் 0 to 5 years. ஓகே, 0 வந்துட்டால் அந்த இடத்துல ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆண்கள் ஒன்லி அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நண்பர்களே, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கோயம்புத்தூரில் உங்களுக்கு ஜாப் வேகன்சி வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் ஜாப் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸை பார்த்து எத்தனை பேர் கேட்குறீங்கிறத பார்த்து அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? ஃபைன். அதுக்கப்புறமா சலுகைகள் அப்படின்னு போட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூம் ஃபெசிலிட்டிஸ், அதாவது சப்சிடி ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பிஎஃப், இஎஸ்ஐ, போனஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பெனிஃபிட்டுக்கான செக்ஷன். அதை தொடர்ந்து இங்கே சேலரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த சேலரியில் ஃப்ரெஷராக, எக்ஸ்பீரியன்ஸாக அதெல்லாம் பார்த்து தான் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபைன். அதுக்கப்புறமா ஃபைன், இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு, அண்டு ஃபர்தராக கரெக்டான எலிஜிபிள் பர்சன் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். வேலைவாய்ப்பு கோயம்புத்தூரில் தேடிட்டு இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக மாறட்டும். ஓகேங்களா? ஃபர்தராக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வேணும் அண்ட் ரெகுலராக ஜாப் நோட்டிஃபிகேஷன் கோயம்புத்தூரில் இருந்தால் போடுங்க பிரதர் அப்படின்னீங்கன்னா கோயம்புத்தூர் ஜாப்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி தனியார் நிறுவனத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அதையும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம என்ன இருக்குது, உள்ளே என்ன இருக்குது அதை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.